பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை வரவேற்று அதிமுக அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இது தொடர்பாக அவர்கள் என்ன வரவேற்பை அளித்திருக்கிறார்கள், விவரங்களை பதிவு பண்ணுங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து கடும் தண்டனைகளை விதித்து கோவை மகளிர் நீதிமன்ற தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என அதிமுக தற்பொழுது அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதிமுக இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளது. அதாவது அவர்களுடைய அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ அந்த ட்விட்டர், அதாவது எக்ஸ் தளத்தில் தற்போது ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஏற்கனவே திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக உரிய நீதி இன்று கிடைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக அந்த கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் தெரிவித்துள்ளது. மேலும் திமுகவை போல் அரசியலுக்காக அவதூறுகளை அள்ளி தெளிக்காமல் தங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதால் இந்த வழக்கை அதிமுக அரசு சிபிஐக்கு மாற்றியது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொள்ளாச்சி வழக்கில் சுய விவரங்கள் வெளியானதாக சொன்ன திமுக 6 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் சுய விவரங்களை வெளியிட்டது யார் என்று சொல்லுமா, இது பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்டும் செயல் இல்லையா என்ற அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கையும் அவர்களுக்கு சில கேள்விகளை அதிமுக எழுப்பியுள்ளது. அதாவது எஃப்ஐஆர் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற நியாயத்தின் கேள்வியை கேட்டோம். அந்த கேள்விக்கான விடையை கண்டறிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை கோரினோம். ஆனால் அதனை முழு மூச்சாக திமுக அரசு எதிர்த்தது ஏன் என்றும் யாரை காப்பாற்ற துடிக்கிறது திமுக என்றும் அந்த அறிக்கையில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதிமுக திமுகவை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்றது திமுக அரசு தானே, ஏன் சென்றது என்ற ஒரு கேள்வியும் அந்த அறிக்கையில் எழுப்பப்பட்டுள்ளது. மொத்தமாக 2024 திரு எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கான பதிலும் உரிய நீதி நிச்சயம் கிடைக்கும் அன்று அதிமுக என்று தற்பொழுது அந்த அதிமுகவினுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதாவது இந்த 9 பேருக்கு அளிக்கப்பட்ட இந்த தீர்ப்பை அதிமுக வரவேற்று தற்பொழுது தன்னுடைய எக்ஸ் தளத்தில் செய்த அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.